கட்டி சபரிமலைக்கு நெய் முடி கட்டி கோஷமிட்டு வாரோமையா. கட்டுங்கட்டி இருமுடி கட்டி சபரிமலைக்கு நெய் முடி கட்டி கோஷமிட்டு வாரோமையா. லம்போதரா லம்போதரா பம்பாவின் கரையாளும் சம்போதரா. லம்போதரா லம்போதரா பம்பாவின் கரையாளும் विद्याबलं दैवबलं तदैव लक्ष्मीपतेः गौरीपतेः उमापतेः अंग्रियुगं स्मरामि मानसमुदादिकं कामं कर्मणासमुपार्जितं श्री शिवस्मरणेनैव व्यपोहितसंशयः सिद्धिमत्यगरिष्ये धर्मं उत्तरदोणस्य अवोपस्पृश्य आचार्यां कां प्रणीमहे प्रदोष्मी करिष्यामि
उपैतु मां देवः कीर्तिश्चमनिनादः राधर्भोगोऽस्मया चेत्मिन् कीर्तिमक्तिं ददातु मे सुप्तिवातामलां ज्येष्ठामलक्कीर्णां प्रयाम्यहम् अभूतिमदाद्भिञ्जा सर्वान् नर्मदमे विहान् तद्वारां दुरादरणां नित्यपुष्पाङ्गरीटिनीके ईश्वरैकं सर्वभूतानां कामित्वमये प्रियम् अनकट्टाममा गोदेवादिसत्यमहिमहे पदूनां रूपन्नस्य मैत्रेयदास्यतः कर्तमेन प्रजा भूजामयि शम्भवजर्तः प्रियं वादिने देवासनं पद्ममालिनी आवश्रयं दुर्ज्ञानी नित्यकिलवदने गृहे नित्यदेवीं मातरं प्रियं वादिने गुले मात्रां पुष्करणीं मृत्युं स्वर्णाभेमालिनीं सूर्यां हिरण्मयीं लक्ष्मीं व्याकरेतो महाः सर्वमङ्गल दीपलक्ष्मी देवी नमः कटाराधनैः वर्धितं कटपूर्णेनाचिरदीपं दर्शयते ॐ श्रीमदेवी महादेवी नमः व्यापकपूर्णात्मिष्यान्ताप्रज्योतिष्यात् ॐ दीपलक्ष्मी देवी नमः कटाराधनैः वर्धितं दीपलक्ष्मी कृपाकटाक्षबलसिद्धिरस्तु गणपति ओम जय गणपति ओम कुंतलमंडल गणपति ओम जय गणपति ओम कुंतलमंडल गणपति ओम गणपति ओम गणपति
இந்த வழிபாடு என்னால் ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. எனவே இந்த பூஜையை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு ஏன் ஏற்பட்டது என்பதனுடைய காரணத்தை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முதல். ஏனென்றால் இந்தியாவில் என்னுடைய தந்தையார் வாழ்ந்த போது, அதாவது அவருடைய பிறப்பிடமே இந்தியா தான். அங்கே சாட்டுப்பத்தூர் என்கின்ற ஸ்தலத்திலே என்னுடைய தந்தையார் பிறந்தார், வளர்ந்தார். அவருடைய குலதெய்வம், அதாவது எங்களுடைய குலதெய்வமே யார் என்றால் பூர்ணா புஷ்கராம்பா சமேத ஹரிஹர சுதன் ஐயனார் தான் எங்களுடைய குலதெய்வம். எனவே அந்த வகையின்படி என்னுடைய ஊரிலே எனக்கு எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு கடல் கடந்து இந்த இடத்திற்கு வந்து இறைவனுடைய இந்த பூஜையை நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது ஒரே ஒரு காரணம். நீங்கள் நினைக்கலாம், எல்லோருமே சொல்லுவீங்கள், அது மட்டும் நிச்சயம். நான் எங்கிற ஊர்லயே காடுபட கேட்கிறேன், ஐயர் காசுக்கு தானே வந்தவர், பயவுடைய போகிட்டார், எல்லாரும் சொல்லுகின்ற உண்மை. ஏனாக இருந்தால் இப்ப நான் வீடியோ எடுக்காத ஏன் சொன்னாங்க, இது நெட்ல அதாவது பரதனை பற்றி எனக்கு பயமே இல்லை. ஆனாலும் இந்த தளத்தில் நான் இதை விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த விழாக்கிற்கு ஏன் பூஜை பண்ணுவது, நான் ஏன் அங்கே இருந்து இங்க வந்தனால் இவற்றை எல்லாம் விளங்கப்படுத்தினால்தான் நீங்கள் இந்த பூஜையில ஒன்று இல்லையாக இருந்தால் யாருமே இதில் இருக்கிற பிரயோஜனம் உங்களுக்கு வராது, எனக்கு பிரயோஜனம் கூட வேற. ஒவ்வொரு முறையும் இங்க வந்து பூஜை செய்து போட்டு போன உடனே எனக்கு என்னுடைய ஊரிலே அதிபலன், மிகைப்படுத்தப்பட்ட பலன், எவ்வளவு பலன் கிடைக்கின்றது என்று என்னால் வாயால் சொல்ல முடியாது. என்னுடைய உயிரையும் காத்த எங்களுடைய ஐயனா, நீங்க வரவிட உங்க ஐயாட்ட கேட்பாருங்கோ, ஐயனாருக்கே கேட்டா ஐயா ஐயாக்கு வேதிக்கு ஓனான் சாட்சி என்ற ஒரு நிலைமையும் வந்தது. தயவு செய்து இந்த ஆலய நிர்வாகிகளிடமாவது கேட்டு பாருங்க. உண்மையிலேயே ஜீவனுக்காக போராடியவர், அதாவது என்னுடைய நினைவிழந்து 3 நாட்களாக எங்களுடைய பெரிய வைத்தியசாலையிலே அதி தீவிர சிகிச்சை பிரிவிலே இருந்த நான் இப்போது உயிரோடு இருப்பதற்கு காரணமே என்னுடைய குலதெய்வம் ஐயனார், அவருடைய இந்த பூஜை. ஆனால் எனக்கு என்னவோ இன்றைய மதியம் இங்கே 108 என்கிற கணக்கிலே அபிஷேகம் செய்யப்போது நான் இங்கே எதிர்பார்ப்பதில்லை, எந்த மக்களையும் எதிர்பார்ப்பதில்லை. அவை வந்தா என்ன வராட்டி என்ன அதை பற்றி நான் சிந்திக்கிறது இல்லை. ஆனால் இப்போது ஒரு கொஞ்ச காலமாக ஒரு மனசுக்குள்ள ஒரு சரியான ஒரு சோகம், எங்களுடைய சைவ சமயத்தை என்னென்று காப்பாற்றுவது, இந்த சைவ சமயத்தை இனி யார் காப்பாற்றுவது, இந்த சைவ சமயத்தினுடைய நடைமுறைகள் எல்லாம் இல்லாது போய்விட்டதே. நான் சொல்லுவது வந்து உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் தான், சிவாச்சாரியர்களுக்கு எல்லாரையும் சேர்த்துத்தான் நான் சொல்லுவேன். இந்த சைவ சமயத்தை எப்படி காப்பாற்றுவது? யாராவது ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு பஞ்சபுராணம் யாராவது சொல்லி கொடுக்குறீங்களா? கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு வந்து இதுதான் கோயில் இதுதான் பூஜை என்று சொல்லிக் கொடுக்கிறீர்களா? வேண்டாம். பூஜை முடியும் வரைக்கும் தான் ஆலயத்தில் நிற்க வேண்டாம். காலையிலே ஒரு கொஞ்ச நேரமாவது வந்து ஒரு தேவாரம் ஒரு புராணம் அந்த இறைவனுடைய ஆலயத்திலே செய்தீர்களா? ஆனால் மற்றைய சமயத்தை பாருங்கள். கிறிஸ்தவ சமயத்திலே ஒவ்வொரு ஞாயிறு கட்டாயம் ஆலயத்திற்கு செல்வார்கள். இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு நாளும் செல்வார்கள். நாங்கள் மட்டும் என்ன செய்கின்றோம் என்றால், எங்களுடைய கடவுள் எங்களை என்ன செய்துவிடும்,
உண்மையிலேயே சொல்லுகின்றேன், சைவ சமயத்தவர்களுக்கு தங்களுடைய கிரியைகள் எல்லாம் என்ன என்று இப்போது தெரிவதில்லை. எல்லாம் படு பிழையாகத்தான் நாங்கள் எல்லோரும் செய்கிறோம். இப்படியே பிழையாக செய்து கொண்டு போனால் எங்களுடைய சமயம் இல்லாது போய்விடும். ஆனால் நான் மற்றைய சமயங்களை கூடாதது என்று சொல்லவில்லை. என்னதான் செய்தாலும் ஆதி சமயம் இந்து சமயம் செல்வதற்கு. எனவே தயவு கூர்ந்து நீங்கள் அனைவரும் அமைதியாக எல்லோரும் அருகாமைக்கு வந்து, ஏனாக இருந்தால் இங்கே பூஜை நடக்கின்ற நேரம் வெளியிலே இருந்து பல பேர் பலவிதமாக பல பாட்டுக்கு கலைத்துக் கொண்டிருக்கிறார். ஐயனாரும் ஐயப்பனும் ஒன்றா இல்லையா? அதற்கு சாஸ்தா விஜயம் என்கின்ற ஒரு பூர்ணாமுஸ்தலாம்பா மேல ஹரிஹரசுதனுடைய புராணம் இருக்கின்றது. சிவபுராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்தவர்களுக்கு தெரியும். சிவபுராணம் பார்க்கவா நேரம் இருக்குது? இப்போது சித்தி புராணம், அதை விட எத்தனையோ புராணங்கள் டிவியிலே ஓடுகின்றன. அந்த புராணங்களை பார்க்கவே எங்களுக்கு நேரம் இல்லை. பிறகு சிவபுராணத்தை எங்கிருந்து பார்ப்பது? சிவபுராணம் எத்தனை பாடல்களை கொண்டது என்றால் நமச்சிவாய வாழ்க்கையிலிருந்து நீ கொண்டு சொல்லுவீங்க. சிவபுராணம் என்பது சிவனுடைய திருவிளையாடல்களை எல்லாம் சொல்வது, அதாவது இறைவனை பற்றி போற்றி பாடியவர்களை எல்லாம் சொல்வது. ஆனால் இப்போது எங்களுக்கு அவைகளெல்லாம் தேவையில்லை என்கின்ற கணக்கிலே வந்துவிட்டன. தயவு செய்து அடியவர்களே, ஒன்றுங்கள் பலன் உங்களுக்கு. எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் தட்சிணை அடாக்கி மணியில வச்சுட்டு வாய் சொல்லிட்டு நான் போயிருக்கிறேன். ஆனா இந்த புண்ணியம், இந்த பூஜையினுடைய புண்ணியம் இருக்கு. உங்களுக்கு வர வேண்டிய புண்ணியத்தை நீங்கள் அதை உதாசீனப்படுத்துவதனால் நான் வாங்கி கொண்டு போகிறேன். எனவே பூர்ணாபுத்திரையோடு இருக்கின்ற ஹரிஹரசுதன் என்ன என்று மனித உரு எடுத்தார், ஐயப்பனாக உரு எடுத்தார். இது புராணங்களிலே இருக்கின்றது. பாருங்கள், தயவு செய்து. ஐயப்பன் வேற ஐயனார் வேற என்கின்ற முட்டாள்தனமான தத்துவங்களை எல்லாம் மற்றவர்கள் பிதற்றுவதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். தயவு செய்து பிரம்மச்சாரியாக உலக வாழ்க்கையிலே மனிதனாக மானிட பிறப்பாக வாழ்ந்தவர் தான் எங்களுடைய ஐயனார். அவர் ஐயப்ப ரூபத்திலே வாழ்ந்தார். அப்ப ராமனை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. எப்ப ஒருக்கா ஐயனாரை ஐயப்பனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, கிருஷ்ணனை மகாவிஷ்ணுவை ராமனாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். உண்மைதானே? ஏன் மகாவிஷ்ணு தான் மானிட பிறப்பெடுத்து ராமனாக அவதரித்தார். அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் உங்களுக்கு புராணம் முழுதாக படிக்காததனுடைய தன்மை. தயவு செய்து கடவுள்களை ஏசி கடவுள்களுக்கு உதவுபவர்களை எல்லாம் தடுத்து கடவுளுடைய பூஜையை நிறுத்தி விடாதீர்கள், கலைத்து விடாதீர்கள். தயவு செய்து இன்றைய தினம் எத்தனையோ பேர் பேசுவார்கள், ஐயா இவ்வளவு நேரம் பற்றி நிறுத்துகிறார், எனக்கு ஒரு நாள் தேவை, இவ்வளவு நேரம் நான் செய்ய வேண்டிய ஒரு தேவையும் இல்லை, எனக்கு தெரியும். ஆனாலும் இன்றைய மதியத்தினமே இங்கு பூஜை நடக்கின்ற போது எல்லோரையும் பார்த்து கொண்டு வந்தேன். நீங்க சொல்லலாம், ஐயா மட்டும் பூஜை பண்ணி போட்டு பூக்கள் பூஜை பண்ணி போட்டு தெற்ற வாழ்க்கை மனப்பணியில போயிருக்கிறார். நான் என்ன செய்வது? எத்தனை மணித்தியாளர்கள் இறைவனுடைய சங்க அபிஷேகத்தை செய்துவிட்டு என்னுடைய கடமையை செய்துவிட்டு தான் நான் செல்ல வேண்டும். உங்களுடைய கடமை என்ன என்றால், சுத்து பரிவார பூஜை முடியும் வரைக்கும் நீங்கள் இறைவனோடு ஒன்று இருக்க வேண்டும். அப்படி சுத்தி வர முடியவில்லையாக இருந்தால் ஏதாவது ஒரு இடத்தில் இருந்து இறைவனுடைய திருநாமத்தையாவது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் எந்த ஆலயத்திற்கு போனாலும் அது நடப்பதில்லை. எங்கேயாவது ஒரு மூலையிலே போய் 4 பேர் சேர்ந்து கொள்ளுவார்கள். அது ஆணோ பெண்ணோ சேர்ந்து கொண்டு என்ன செய்வார்கள் என்றால், ஒன்றில் எங்களுடைய சிவாச்சாரியர்களை பற்றி
இவர் அப்படி செய்கிறார், அவர் இப்படி செய்கிறார், இவர் இங்க நோன்றார், அவர் அங்க கிண்டுறார் என்று சில விதமான கதைகள். அவர் அப்படி வருகிறார், இவர் எப்படி வருகிறார். இந்த ஆலயத்துக்குள்ள சேட்டோட வாராக கிணறு பாருங்க. எங்களுடைய வீட்டிலே சேட்டை போட்டுக்கொண்டு உள்ள வரவே மாட்டார். ஏன்னா அவ்வளவு பயம் கடவுள். கடவுள்ல என்ன பயம்னா கடவுள் வந்து வெட்டி போடுவார், அடித்து போடுவார். என்ற பயம் எங்களுடைய எழுப்புறக்கும் தீயவை தீண்டாமல் இருக்க வேண்டும் என்கின்றது. இந்த தீயவை என்றால் என்ன என்றால் அப்படி நடக்கிறாங்க தெரியும். ஆலயத்துக்குள்ள சேட்டோட வந்து எங்களுடைய இந்து சமுத்திரத்தை கடக்க முடியாமல் அங்கால இடத்திலேயே நிறுத்தப்படுகின்றார்களோ இவர்கள் முறையாக ஒரு இடத்துக்கு போகின்ற நேரம், அவசரமாக போகின்ற நேரம் காற்று போய் அவதிப்படுகின்றார்களோ அவர்களுக்கு தான் தெரியும். ஆலயத்துக்குள்ள சேட்டோட வந்தா எந்த சேட்டையை ஐயனார் விடுவார். ஆனா அவங்களுக்கு இன்னும் பயம் தரையில்லை என்பதுதான் எனக்கு மிகவும் கவலை. இப்படியானவர்களுக்கு இவற்றையெல்லாம் சொல்ல வேண்டுமா என்று கூட இப்ப தோன்றுகின்றது. ஆனால் என்னுடைய கடமை என்ன? நான் ஒரு சிவாச்சாரியர், உங்களுக்கு எல்லாம் குரு. ஆனா நீங்கள் அப்படி என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். எனக்கு தெரியும். தெரிந்தாலும் ஏதோ மூடன் நான் என்னுடைய கடமையை செய்தால் எனக்கு பாவம் நின்று. சைவ சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு நான் சமய போதனை செய்யவில்லை என்கின்ற பாவம் அங்கே சித்திரகுப்தன் அழித்து விடும். நீங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி சொல்ல வேண்டியது என்னுடைய கட்டாயம். கேட்டு நடந்தால் உங்களுக்கு தான் நன்மை என்பதை கூறிக்கொண்டு தயவு செய்து இந்த பூஜையிலே நீங்களும் ஒன்றிக் கொள்ளுங்கள். ஏனாக இருந்தால் இந்த ஜோதி விஷு தர்ஷன பூஜை என்பது என்றுமே பரவச பூஜை என்று சொல்லுவார்கள். என்ன பரவசம் தெரியுமா? இறைவனோடு இரண்டர கலக்கின்ற பரவசம். எனவே இறைவனோடு இரண்டர கலக்காவிட்டாலும் இறைவனோடு கலப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு, ஏதாவது தவறாக நான் பேசியிருந்தால் எல்லோரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று முதலில் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டு, ஏனாக இருந்தால் நான் மன்னிப்பு கேட்டால் என்னுடைய பாவ கணக்கு இன்னும் குறையும். நான் மன்னிப்பு கேட்டுட்டு நீங்களே நான் சொல்றது ஒன்றையும் செவிமணிக்காமட்டா உங்களோட பாவ கணக்கு தான் கூடும். எனவே என்னுடைய பாவங்கள் எல்லாம் உங்களுடைய பாவங்களின் கணக்குக்கு சேர வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இறைவனுடைய இன்னருளினாலே இந்த பரவச பூஜையினுடைய தன்மையினாலே எல்லோரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து எல்லோருக்கும் ஆதி கூறி எல்லோரும் இந்த பூஜையிலே உங்களுடைய ஆத்மாவை கலக்க விடுங்கள். தயவு செய்து வேண்டுவார் வேண்டுமெல்லாம் இந்த பூஜை மூலமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு, நீங்க நினைக்கலாம் நான் செய்கிற பூஜையை வேற எந்த ஐயா சொல்றாருன்னு நீங்க நினைக்கலாம். நீங்க எப்படி நினைச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு நான் நடிக்க வேண்டும் என்பது எனக்கு தேவையே இல்லை. இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் எனக்கு எல்லாவற்றையும் தருவான் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு, இறைவனுக்காகத்தான் இந்த பூஜை நான் இங்கே செய்ய போகின்றேன் என்பதையும் கூறிக்கொள்கின்றேன். மன்னித்துக் கொள்ளுங்கள். இங்கே பூர்ணாபுராண ஹரிஹரசுதனுக்காகத்தான் இந்த பூஜை செய்ய போகின்றேன், வேறு எவருக்காகவும் அல்ல. ஆனால் இந்த புண்ணியம் உங்களை வந்து சேர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து எல்லோருக்கும் ஆதி கூறி இந்த பூஜையை இரண்டர கலக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நமஸ்கரித்து எல்லோரும் இந்த இறைவனுடைய திருநாமத்தை மனதிலே சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு பூஜையை ஆரம்பிக்கின்றோம். நம பார்வதி பதயே. கணேச சரணம் சரணம் கணேசா, 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 கணேச சரணம் சரணம்
हरिद्राचूर्णं देवयामि पुष्पैः पूजयामि